அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம், என்ன அப்டேட்டை பற்றி இன்றைக்கி தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்க, எல்லாருமே எதிர்பார்த்து கொண்டிருந்த மிக மிக ஒரு முக்கியமான அப்டேட் அப்படிங்கிறத சொல்லலாம். ஏன்னா எல்லாருமே எதிர்பார்த்து கொண்டிருந்தது நகை கடன்கள் தள்ளுபடி செய்யப்படுமா, கூட்டுறவு கடன்கள், பயிர்க்கடன்கள், விவசாய பயிர்க்கடன்கள் தள்ளுபடி செய்யப்படுமா, மகளிர் சுய உதவிக்குழு கடன்கள் தள்ளுபடி செய்யப்படுமா அப்படின்னு சொல்லிட்டு ஆவலுடன் நல்ல அனைவருமே எதிர்பார்த்து கொண்டிருந்தோம். ஒரு வழியாக தற்போது நகை கடன்கள் சரிங்களா, கூட்டுறவு வங்கிகளிலும் சரி, அதே போல் அதை தவிர்த்து 8 வகையான பொது வங்கிகளில் வைத்திருக்கக்கூடிய நகை கடன்கள் முழுமையாகவே தள்ளுபடி செய்யப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் சில நிபந்தனைகளோடு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நகை கடன்கள் தள்ளுபடி பெறுவதற்கு தகுதி உள்ளவர்கள், தகுதியற்றவர்கள் அப்படின்னு சொல்லி தனித்தனியாக பிரிச்சிருக்கிறாங்க. அதற்கான காரணம் என்ன, துல்லியமான விளக்கத்தையும் கொடுத்துருக்குறாங்க. அதே போல் நகைக்கடன் தள்ளுபடி பெறுவர்களுடைய தகுதியுள்ளவருடைய பெயர் பட்டியலும் தகுதியற்றவர்களுடைய பெயர் பட்டியலும் தனித்தனியாக பிரித்து கொடுத்துருக்குறாங்க. அந்த பெயர் பட்டியலில் உங்களுடைய பெயர் பட்டியல் இருக்குதா இல்லையன்றதை நீங்கள் எப்படி செக் பண்ணிக்கணும், ஸோ அதை பற்றி முழுமையாக தெளிவாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ அதற்கு முன்பாக நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக முதல் முறையாக நமது சேனலை பார்க்குறீங்க, நமது வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய அரசு தரப்புலேருந்து வரக்கூடிய மிக மிக முக்கியமான அப்டேட்ஸ் எல்லாமே உடனுக்குடனே ஈஸியாகவே துல்லியமாகவே தெரிஞ்சுக்க முடியுங்க. சரிங்களா? சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு இதற்கான முழுமையான அப்டேட்ஸ் என்ன ஏதுன்றதை துல்லியமாக உடனுக்குடனே தெரிஞ்சுக்கலாம். இங்கே தெளிவாக நமக்கு மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க. என்னென்னா 5 சவரன் வரை நகைக்கடன் தள்ளுபடி, கூட்டுறவு வங்கிகள் மற்றும் அதை தவிர்த்து 8 வகையான பொது வங்கிகள் சொல்லியிருக்கிறாங்க. அந்த என்னென்ன 8 வங்கிகள் அப்படின்றத தெளிவாக பார்க்கலாம். முதல்ல நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போகிறது நகைக்கடன் தள்ளுபடி பெறுவதற்கு தகுதி உள்ளவங்க யார் யார், அதற்கான காரணம் என்ன, துல்லியமான விளக்கத்தை சொல்லியிருக்கிறாங்க. அரசாணைப்படி யாரெல்லாம் நகைக்கடன் தள்ளுபடி பெறுவதற்கு தகுதி உள்ளவர்களாக உறுதி செய்யப்பட்டிருக்காங்க அப்படின்னா, உங்களுடைய நகைக்கடன்கள் சரிங்களா, மொத்த நகைக்கடன்களின் மொத்த எடை 40 கிராமுக்குள்ளே இருக்கக்கூடிய நகைக்கடன்களும் 5 பவுனுக்குள்ள 5 சவரனுக்குள்ள இருக்கக்கூடிய நகைக்கடன்களும் முழுமையாகவே தள்ளுபடி செய்யப்படும், உறுதி செய்யப்படும் அப்படின்றத மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? ஸோ அது மட்டும் இருந்தால் பத்தாது, சில நிபந்தனைகளும் இருக்கணும். அதற்கு இருந்தால் தான் தள்ளுபடி உறுதி செய்யப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்னென்னா, தமிழக அரசால் வழங்கப்பட்ட குடும்ப அட்டை, ஆதார் எண் விவரங்களை சரியாக நீங்கள் அளிச்சிருந்தீங்க, சரியாக நீங்கள் கொடுத்துருந்தீங்கன்னா தான் தள்ளுபடி உங்களுக்கு உறுதி செய்யப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் மறுவாழ்வு முகாம்களில் வசிக்கக்கூடிய இலங்கை தமிழர்களுக்கும் இந்த தள்ளுபடி உறுதி செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதே போல் தமிழக அரசின் குடும்ப ஓய்வூதியதாரர்களுக்கும் இந்த தள்ளுபடி உறுதி செய்யப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் தற்போது வரை சரிங்களா செல்லுபடியாகக்கூடிய ரேஷன் அட்டை வச்சிருந்தாலும் உங்களுக்கு இந்த தள்ளுபடி உறுதி செய்யப்படும் அப்படின்னு உறுதி பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக நகைக்கடன் தள்ளுபடி பெறுவதற்கு தகுதியற்றவர்கள் யார் யார், அதற்கான காரணம் என்ன, துல்லியமான விளக்கத்தையும் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ உங்களுடைய நகைக்கடன்கள் தள்ளுபடி செய்வதற்கு தகுதியற்றவர்களாக உறுதி செய்யப்படணும் அப்படின்னா அதற்கான விளக்கம் என்ன அப்படின்னா, 40 கிராமுக்குள்ள 40 கிராமுக்கு மேலே இருக்கக்கூடிய நகைக்கடன்களும் 5 சவரனுக்கு 5 பவுனுக்கு மேலே இருக்கக்கூடிய நகைக்கடன்களும் தள்ளுபடி பெறுவதற்கு தகுதியற்றவர்களாக உறுதி செய்யப்படுவாங்க. ஸோ அதற்கான விளக்கத்தையும் சொல்லியிருக்கிறாங்க. என்னென்னா, உங்களுடைய ரேஷன் கார்டு நம்பரை கொடுக்காமல் இருந்தாலும், தவறுதலாக கொடுத்துருந்தாலும், இல்லை வேறொருத்தங்களோட மாற்றி கொடுத்து நீங்கள் நகைக்கடன் பெற்றிருந்தாலும் உங்களுக்கு இந்த நகைக்கடன் தள்ளுபடி கிடைக்க போகிறது கிடையவே கிடையாது அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதே போல் ஆதார் நம்பரை கொடுக்காமல் இருந்தாலும், அதை நீங்கள் மாற்றி கொடுத்துருந்தாலும், இல்லை வேறொருத்தங்களோட ஆதார் நம்பரை மாற்றி கொடுத்துருந்தாலும் உங்களுக்கு தள்ளுபடி கிடைக்காது. அதே போல் கூட்டுறவு சங்கங்களில் வேலை செய்யக்கூடிய அரசாங்க ஊழியர்களுக்கும் இந்த தள்ளுபடி கிடைக்காது, அவர்களுடைய குடும்பத்தாருக்கும் கிடைக்காது. அதே போல் கூட்டுறவோட நிர்வாக குழு உறுப்பினருக்கும் தள்ளுபடி கிடைக்காது, அவர்களுடைய குடும்பத்தாருக்கும் எந்த விதமான தள்ளுபடியும் கிடைக்காதுங்க. அடுத்ததாக அரசாங்க ஊழியர்களாக வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க இல்லையா, அவர்களுக்கும் இந்த தள்ளுபடியில் பங்கு கிடையாதுங்க. அதே போல் போலி நகை வச்சுருப்பாங்க இல்லையா, போலி நகை வச்சு ஸோ அதன் மூலமாக கடன் பெற்றிருப்பாங்க, அவர்களுக்கும் கண்டுபிடிக்கப்பட்டதுன்னு அப்படின்னா தள்ளுபடி கிடைக்காதுங்க. அதே போல் நகைக்கடன் தொகையை சரிங்களா இந்த மாதம் தான் தள்ளுபடி அறிவிச்சிருக்கிறாங்க. ஸோ இந்த மாதமே நீங்கள் இதற்கு போன மாதமே நீங்கள் நகைக்கடன் தொகையை செலுத்திட்டு நீங்கள் நகைக்கடன் வாங்காமல் இந்த மாதம் தான் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க வங்கிகளில். ஸோ இந்த மாதம் நீங்கள் போய் கேட்டிங்கன்னா தள்ளுபடி பெற்றாங்க, நான் கொடுத்த காசெல்லாம் கொடுத்துட்டு நீங்கள் நகைக்கடன் தள்ளுபடி அந்த ஸ்கீமில் சேருங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா சேர்க்க மாட்டாங்க. ஸோ உங்களுக்கு தள்ளுபடி கிடைக்காதுங்க. அதே போல் ரேஷன் அட்டை இருக்கு இல்லையா, அந்த ரேஷன் அட்டையை தமிழ்நாட்டுடைய ரேஷன் அட்டையாக தான் இருக்கணுங்க. இப்போது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அட்ரஸில் தான் உங்களுடைய ரேஷன் அட்டையை நீங்கள் வாங்கியிருக்கணும், அதன் மூலிமா தான் நகைக்கடன் பெற்றிருக்கணும், அதன் மூலிமா பெற்றிருந்தால் தான் தள்ளுபடி, அப்படி இல்லைனா தள்ளுபடி கிடைக்காதுங்க.
அதே போல் ஆதார் அட்டையில் இருக்கக்கூடிய அட்ரஸ் வந்து இந்த 38 மாவட்டத்தோட அட்ரஸில் தான் இருக்கணும். அப்படி இல்லாமல் உதாரணத்துக்கு ஆந்திரா, கேரளா, தெலுங்கானா, புதுச்சேரி இந்த மாதிரி மாநிலத்தை சார்ந்த ரேஷன் அட்டை வச்சுருந்தாலும் உங்களுக்கு ஆதார் அட்டை வச்சுருந்தாலும் தள்ளுபடி கிடைக்காதுங்க. சரிங்களா? ஸோ இன்றைக்கான முக்கியமான அப்டேட்டில் எதுவும் ஒன்றுங்க. ஸோ இந்த மாதத்தோட இறுதிக்குள்ளே அந்த 8 வகையான பொது வங்கிகளுக்கும் கூட்டுறவு வங்கிகளுக்கும் நேரடியாகவே அரசாணை எழுத்துப்பூர்வமாக அனுப்பப்படும். அதற்கப்புறம் உங்களுடைய நகைகளை திரும்பி மீட்டெடுத்துக்கலாம். ஸோ இன்றைக்கான முக்கிய அப்டேட் இது தான். ஸோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.